ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்து விலாக்ஸ். இப்போ வந்து திங்கக்கிழமை காலையில் வந்து இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்குறேங்க. பிள்ளைங்களுக்கு வந்து இன்றைக்கி ஸ்கூல் இருக்குது. ஸ்கூலுக்கு வந்து லஞ்சு ரெடி பண்ணணும் இல்லைங்களா. லஞ்சுக்கு வந்து சிம்பிளாக தான் பண்ணுறேன். காய், தயிர், ரசம் இது மட்டும்தாங்க. இன்றைக்கி வந்து என்ன காய் அப்படின்னா சுரக்காய் வந்து செய்யலாம் அப்படின்ட்டு சுரக்காய் எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அதுக்கு முன்னாடி தாளிப்பு கொடுத்துக்கலாம். வெங்காயம், பெரிய வெங்காயம், பூண்டு, வரமிளகா, ஒரு 4 மிளகாய், அவ்வளோதான். இதை மட்டும் போட்டுட்டு சுரக்காய் வந்து எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. அதை போட்டு நம்ம நல்லா பெரட்டி விடணும். பெரட்டி விட்டுட்டு அதுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாம் போட்டுக்கலாம். அது வரமிளகாத்தூள், கறி மசாலா கொஞ்சம், மஞ்சள் தூள், அவ்வளோதாங்க அதுக்கு போட வேண்டியது. ஏன்னா மிளகாய் 4 போட்டிருக்குறோம் இல்லைங்களா, அதனால். இந்த சைடு வந்து ரசம் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸி ஜாரில், சின்ன ஜாரில் 2 வெங்காயம், சின்ன வெங்காயம் 2, மிளகு, சீரகம், பூண்டு வந்து தொல்லி உளிக்காத அப்படியே போட்டுக்கோங்க. அப்போ தான் ஸ்மெல்லு நல்லாயிருக்கும். போட்டு நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இதை நல்லா தாளித்ததும் அந்த தண்ணி சுண்டுது இல்லைங்களா, நான் வந்து இதில் ஒரு தக்காளி போட்டு அரைப்பேன். அதனால் வந்து தண்ணி விடும் இல்லைங்களா, அதை வந்து தண்ணி சுண்டுற வரைக்கும் விட்டுட்டு நம்ம தக்காளியோட புளி போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கிறேன். தக்காளி ரசங்க அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இது வந்து ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் இல்லை, அதனால் வந்துட்டு நான் உப்பு மட்டும் போட்டுட்டு நுர பொங்கி வந்ததும் நம்ம அதை ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். இது வந்து ஒரு சைடில் வந்து இது வெந்துருச்சு. இப்போ வந்து தேங்காய் போட்டு இறக்கிக்கலாம் அப்படின்ட்டு தேங்காய் திருவி வச்சுருந்தேன். அதை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிட்ருக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குங்க. மதியம் சாப்பிடும்போது செமையாக இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து அதிகமாக இந்த மாதிரி வறுத்த சாப்பாடு அதிகமாக செய்ய மாட்டோம். இந்த மாதிரி காய், பருப்பு, ரசம் இந்த மாதிரி தான் அதிகமாக செய்வேங்க. பிள்ளைங்க வந்து வறுத்த சோறு அதிகமாக கொண்டு போக மாட்டாங்க. 100ல் 1 நாள் அப்படி தான் கொண்டு போவாங்க. மேக்ஸிமம் வந்து நான் இந்த மாதிரி தான் செஞ்சுக்குவேன். நேற்று வந்து உரையூற்றி வச்ச தயிர் இருக்குங்க. இது கூடவே ரசம் இருக்குது. அவங்க ரசம் அதிகமாக சாப்பிட்றாங்களோ இல்லையோ, தயிர் வந்து மெயினாக சாப்பிட்டுக்குவாங்க. தயிரும் சுரக்காயும் தயிரோடு பிசைஞ்சிக்கிட்டு சுரக்காய் தொட்டு சாப்பிட்டுக்குவாங்க. இந்த மாதிரி தான் அவங்களுக்கு பிடிக்கும். பாருங்கள், நான் வீடியோ எடுக்க தம்பி வேறு கிண்டல் பண்ணிகிட்ருக்கிறான். பாப்பாவும் ஒரே சிரிப்பாக சிரிச்சிட்ருக்கிறான். இன்றைக்கி வந்து இதுதாங்க, இவ்வளோ தான். இனிமேல் கொண்டு போய் ஸ்கூலில் விட வேண்டியதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.